டீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். பரபரப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஎஸ்சி முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் பதவியேற்ற அப்புறம் டிவிஎஸ்சி முதல் ரைடு பேருக்கு எங்கன்னா திமுகவில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு ஏவா வேலு அவர்கள் வீட்டில் போய் ரைடு. வீடுன்னு இல்லை, சொந்த இடங்கள், அவரோட அலுவலகங்கள், காலேஜு, டிரைவர் வீடு அப்படின்னு ஏகப்பட்ட காரு முதற்கொண்டு ரைடு பண்ணதான் நம்ம பார்க்குறோம். அங்கே ஏதோ 40-35 லட்சம் பணம் கைப்பற்றுற செய்திகளாக வருது. உண்மை என்னான்னு டிபிஎஸ்சி தரப்புலேருந்து எதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் வரலை. மெயின் சுவிட்சிலேயே கை வச்சுட்டாரோ ஜோசப் விஜய் அவர்கள்? திமுக ஆட்சி என்பது தினமும் பல நூறு கோடிகள் ஒரு நாளும் பார்த்தன என்று கூறுவார்கள். 4 லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக இபிஎஸ் அவர்கள் போய் கவர்னர்கிட்டயே ஒரு பெட்டிஷன் கொடுத்தார். இவர் திரு ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை என்று மிக முக்கியமாக வருடம் 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக கான்ட்ராக்ட் கொடுக்கிற துறைக்கு அமைச்சராக இருந்தார். ஒரு கான்ட்ராக்டிலும் 10 முதல் 30%, 30ன்னு சொல்றது திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திலும் சொன்னார். கடந்த சில நாட்கள் முன்பாக நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையின் போதும் பேட்டியில் அதை சொன்னார். ஸோ 30% கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்கன்னா இந்த 5 வருஷத்துல 7.5 லட்சம் கோடிக்கு அவருக்கு கீழே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ போயிருக்கலாம் என்று எதிர்பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக இப்போ இன்னைக்கு கட்டுற பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு? சென்னையில் நம்ம பக்கத்தில் அதுக்கு பேர் என்ன சொல்றது, மத்திய கைலாஷில் ஒரு பாலம் கட்டினாங்க. அது தொடர்ந்து வச்சு ஒரு 4 நாளில் அதில் ஏறி போனால் ஆடுது, ஷேக் ஆகுது, என்னென்னமோ தகவல்கள் வர ராத்திரியோட ராத்திரியாக 3 இன்ச்சுக்கு தார போட்டாங்க. அச்சா, இதே வேலு இப்பொழுது திருவண்ணாமலை தொகுதியின் எம்எல்ஏ, இதுக்கு முன்னாடி தண்டராம்பட்டு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த தண்டராம்பட்டில் இவர் ஒரு பாலம் 17 கோடிக்கு கட்டினார். கட்டி 3-5 மாதத்திற்குள் மொத்தமாக அடித்து செல்லப்பட்டது. இவர் என்ன சொன்னார்னா, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலத்தின் கீழாக 60,000 கன அடி தண்ணி தாங்குற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணோம். ஆனால் 1,40,000 வந்துருச்சுன்றார். ஐயா, அந்த பாலத்துக்கு கீழே 2 லட்சம் கன அடி வரைக்கும் ஏற்கனவே கடந்த 20 வருஷத்துல 4 தடவை போயிருக்கு. நீ 60,000க்கு டிசைன் பண்ணா அந்த இடத்துல நீ உட்கார்றதுக்கே லாய்க்கல. யுவர் அன்ஃபிட். ஏற்கனவே அந்த வழியில தண்ணி போயிருக்கு. ஆனா நீ ஆழம் போடாம போட்டிருக்கன்னா எதையோ ஒண்ணு கட்டி கொடுத்து கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அடுத்தது இந்த பர்டிகுலர் இது எந்த வழக்குன்னு சொன்னா, கரூர்ல 7.25 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட கொடுத்துட்டு ரோடே போடாம போட்டதாக எவ்வளவு அடிக்கு போட்டிருக்காங்க, நீளம் ஆழம் அகந்து மெஷர்மெண்ட் புக்குங்கிற புக்கை எழுதி பாதிக்கு பணத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. ஐயா, இது ஒரு கேஸ் தானா? எத்தனை கேஸ் இந்த மாதிரி? இதுல இப்ப இந்த வழக்கை கொடுத்தது 2022. 2022 இருந்து 26 வரைக்கும் டிவிஎஸ்சி என்ன பண்ணிச்சு? ஏன் இதுக்கு வழக்கு போடல? போடுங்க. 40க்கும் மேற்பட்ட புகார்களை என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் கொடுத்ததுல 9 தான் போட்டிருக்காங்க. இன்னும் 41 இருக்குது. அதுல 65,000 கோடி தமிழர் காசு தனியார் பாக்கெட்டுக்கு போனதுன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த தாவேகா ஆட்சி வந்த பிறகு திருவான்மியூர் உத்தண்டி இது மேல்மட்ட பாலம் கட்டி மேல்மட்ட சாலை என்ற 2,000 கோடி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க. நேத்தைக்கு சேலத்தில் 4,300 கோடிக்கு கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? அப்ப இதுல எல்லாம் இருந்தால் நேற்றைக்கு இந்த அமைச்சர், நமது மின்சாரத்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை விட்டப்பையும் பார்ட்டி ஃபண்டுலாம் சொல்றாங்க. சார், நீங்க தயவு செய்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுங்க. இப்ப நீங்க தண்டனை கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க. அவர்களை ப்ராசிக்யூட் செய்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் கான்ட்ராக்ட்ல 30% சொல்றாங்க. ஆனால் திரு KN நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக நகர்ப்புற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த துறையின் கீழ் அது கூட ரெய்டு எதுக்கு போனாங்க? அவருடைய தம்பி கம்பெனி TVH ட்ரூடோம் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி, அவங்க ஒரு 25 கோடி IOB கம்பெனியில் வாங்குறாங்க. அந்த IOB கம்பெனிக்கு அவங்க வட்டி கிட்டி கட்டி 13ல் வாங்கினது 23ல் 23 கோடி இன்னும் கட்டல. வட்டி பாதி கட்டி வட்டி கட்டி இவ்வளோ 20 கோடிக்கு மேலே போனால் சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிபிஐ FIR வச்சு போனால் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கம்பெனியுடைய PA இதுல வாட்ஸ்அப்ல 2,580 வாட்ஸ்அப்ல இது வேலைக்கான போஸ்டிங்
2534 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி 2534 போஸ்டிங் போட்டதுல ஒரு 150 பேர் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியோ 25-35 லட்சம் கொடுத்து சீட்டை பெற்றது. பணம் கொடுத்ததற்கு ஆதாரம் அந்த பணம் வெளிநாட்டுக்கு போன ஆதாரம். அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் 1020 கோடி ரூபாய்க்கு அங்கிருந்து IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், சில தொகுதி MLAக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல தகவல் போட்டிருக்காங்க. ஐயா, இந்த கம்பெனி முதலாளி திராவிட மாடல் பார்ட்டி ஃபண்டை கொடுத்து விட்டார், அதனால் அந்த அடுத்த மாசம் அந்த டெண்டரை திராவிட மாடலில் அந்த கம்பெனிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுத்திருக்கிறார். இதுல 1020 கோடி. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர். அவங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க போனா திராவிட மாடல் கையூட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல, முதல்ல லஞ்சம்னாங்க, லஞ்சம் தமிழ் இல்ல கையூட்டுனாங்க, அப்புறம் அன்பளிப்புன்னாங்க, அப்புறம் முறைகேடுன்னு இப்போ ஏதோ ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சம் வாங்கி எங்க போனா அதிகமா லஞ்சம் கிடைக்குமோ அங்க வேலைக்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து JEE டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு 350 கோடி அவர் தம்பி வாங்கியிருக்காரு. இப்படின்னு 3ல இப்போ 1 அதுவும் கூட அதிமுகவின் இன்பதுரை சொன்னதனால் கேஷ் ஃபார் ஜாபுக்கு மாத்திரம் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த பார்ட்டி ஃபண்டுக்கு போடல. எப்போ என்னைக்கு முகூர்த்தம் வரும், என்னைக்கு கர்த்தர் அனுமதிப்பார்னு எனக்கு தெரியல. இன்னும் இதுக்கு முன்னாடி இன்னும் இதற்கு 4 சொல்ற மாதிரியே எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறமே நம்ம பார்த்திருப்போம் 13 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடந்தது. ஆனா யார் மேலுமே வழக்கு பதியப்படலை. ஆனா அவங்க வாக்குறுதிகள் என்ன சொன்னாங்க, ஒட்டு மொத்தமா கைது செய்வோம்லாம் சொன்னாங்க. இவங்களும் இது மாதிரி வந்த உடனே பயங்கரமா ரைடு, செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல ரைடு, இங்க ஏவாவேல் அவர்கள் வீட்டுல ரைடு, பார்ட்டி ஃபண்டு, அந்த முறையீடு, நிதி அறிக்கை, வெள்ளை அறிக்கை அப்படின்னு இருக்கு. திமுக மாதிரி தான் இவங்களும் வெறும் ஒரு ஷோ மாதிரி மக்கள்கிட்ட நாங்க நடவடிக்கை எடுக்கிறவங்க காமிச்சுப்பாங்களா, இல்ல உண்மையாலுமே இவங்க வந்து வழக்கு பதிவு செய்வாங்களா? இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல திமுக மாதிரின்னு. இப்ப திமுக எங்க இருக்கு? எதிர்கட்சியா இருக்கு. எதிர்கட்சியா இருக்கு. தலைவர் எங்க இருக்கிறார்? ex-MLA-வாகி விட்டார். 15 மிக முக்கியமான தலைவர்கள், முன்னாள் நிதியமைச்சர், நான் சொல்றது முதல் இந்த ஆட்சி வந்த பொழுது துணை முதல்வருடைய வலதுகையாக இருந்தவர், பொதுச் செயலாளர், இப்படி 15 அமைச்சர்கள். அந்த 15ல ஒருத்தர் மட்டும்தான் அதிமுகலேருந்து வந்தவர். மீதி 14 பேர் திமுகவிலேயே தன் வாழ்க்கையை தொடங்கி அங்கேயே பல ஆயிரம் கோடீஸ்வரர்களாக ஆனவர்கள். அவங்களெல்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. மக்கள் தெளிவானவர்கள். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தேர்தலுக்கு முன்பு நீங்கள் நெரேட்டிவ் பேசும், தேர்தலுக்கு பிறகு உங்கள் ஆக்ஷன் பேசும். திமுக தோல்விக்கு காரணம் நெரேட்டிவ். எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக பண்ணதையே எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகும் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னாங்க. தினம் பேப்பர்ல கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஊழல்னு வருது. இது நீங்க படிக்கல, உங்க சேனல்ல காட்டலன்னா மக்களுக்கு தெரியாம போகாது. மக்கள் தெளிவானவர்கள். ஏன் தாவேக்கா இதை செய்தால் அடுத்து தாவேக்கா வீட்டுக்கு போகும். இப்ப இதுக்கு தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பண்ணலன்னா சார், பிரச்சனை வழக்குகளை வேகமாக முடித்தால் முடியும். ஆனால் திராவிட மாடலில் மோசடியாக முடித்தால் FIR-ஐயே க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் செய்யப்பட்ட 3 வழக்குகள் திரு பொன்முடி, அதுவும் என்ன வேலூர் நீதிபதி சரி, விழுப்புரம் நீதிபதி செட் ஆகலன்னு வேலூருக்கு ஓய்வு பெற இருக்கிற நீதிபதிக்கு கொடுத்து 3 மாசத்துல அத்தனை பேப்பர் அத்தனை விட்னஸையும் பார்த்து முடிச்சு அதுல எழுதின தீர்ப்பு அதே தீர்ப்பு அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு இதுல விருதுநகர்ல திரு தங்கம் தென்னரசு KKSSR வெடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதே வேலை OPS, கோகுல இந்திரா, வளர்மதின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அதே IO போன ஆட்சி இருந்த பொழுது இவர் ஊழல் செய்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செஞ்சார்னு சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆட்சி மாறின உடனே இவர் செய்யலன்னு கையெழுத்து போடுறார். இதை பார்த்து எனக்கு தூக்கம் வரவில்லை அப்படின்னு சொல்லி ரெஸ்டோர் செய்த அந்த நீதிபதியின் செயலை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடவுளால் அனுப்பப்பட்டவர் நான். ஆனால் அது ஸ்டே ஆகி கிடக்கு. ஒரு ஸ்டேக்கு வேல்யூ 3 மாசம் தான் இருக்கணும். நீங்க சொன்னதுக்கு கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, நேற்றைக்கு ஹைகோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல PRP கிரானைட்ஸ் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். 2008 வந்த ஊழல் 2018 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 மாசம்னு போட்டா 72 3 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா இது இப்ப 3 மாசம்னா நடக்குமா? இன்னொன்னு, ஒரு கவர்னரோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு பில்லை பாஸ் செய்யாட்டியும் 90 நாளில் பில் ஆகும் அப்படின்னு ஒரு அவசர கொடுக்கை தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொடுத்து அதன் பின் அது செட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்றது, ஒரு இந்த ஸ்டே கொடுக்கறது, இது ஜாமீன் கொடுக்கறதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால்
குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்கு வாய்ப்பு. சோ அவர் 90 நாளுக்கு மேல எந்த ஸ்டேயும் கிடையாது. அவர் தினசரி வழக்கை நடத்தி வெளியில வரணும். அதை விட்டுட்டு பொன்முடி அவர்கள் வழக்கு எத்தனை நாள் ஆச்சு? அவர் வழக்கு ஸ்டே 3 வருஷம் ஜெயில் கொடுத்தாச்சு. 2 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் ஒருத்தருக்கு ஜெயில் கொடுத்தாலும் அவருடைய எம்எல்ஏ பதவி போயிடும், பதவி வைக்க முடியாது. ஆனால் அவர் கன்விக்ஷன் ஸ்டே பண்ணப்பட்டு அமைச்சராகி ஒரு 8 மாசம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திராவிட மாடலில் ஈவேரா போல, அண்ணாதுரை போல, கருணாநிதி போல கீழ்த்தரமாக பேசியதால் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அவருடைய மகன் அங்க அவருடைய தொகுதியில் தோற்று போனார். அதனால தயவு செய்து இப்ப பிரச்சனை என்னன்னா வழக்க வேகமா முடிக்கணும். திமுகல சேர்ந்தா அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று வாஷிங் மிஷினில் பரிசுத்தராக வெளிவருவார்கள் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் நம்ம ஒரத்த நாட்டை சேர்ந்த எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். அவரு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஐடி பார்க்காக போட்ட ப்ராஜெக்ட் பெருங்குளத்தூர்ல, அதுல ஐடி ரொம்ப விற்கல, அதனால ரெசிடென்ஷியலா மாத்துறதுக்கு 1450 கிச்சன் கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டா 1 வருஷம் ஃபைல் தூங்குது. அதுக்கு பிறகு ஒரு சில நபர்கள் அந்த அமைச்சர் ஏதோ எதிர்பார்க்கிறார், திராவிட மாடல் அதிமுக அமைச்சர் தான், உன்னை தப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழுமம் அதை ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இடத்தை ஏலத்தில் வாங்கி ஐடி பார்க்காக வைத்து அது முடியாமல் அப்படிப்பட்ட அந்த கம்பெனி ஒரு 28 கோடியை அந்த வைத்தியலிங்கத்தின் மகன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. முத்தம்மாள் ரியல் எஸ்டேட். அந்த முத்தம்மாள் ரியல் எஸ்டேட் 2013 20 வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட ஒரு சேல்ஸே பண்ணல, 0 டர்ன் ஓவர். ஆனால் அந்த 28 கோடி இன்னைக்கு வரைக்கும் திருப்பியும் தரல. இந்த லஞ்சத்தை அவர் ஜனவரி 26 கட்சி மாறின அடுத்த மாசமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆதாரம் இல்லையா, எல்லாம் செக்ல டிரான்சாக்ஷன். சோ திமுக இதை செய்துள்ளது. இப்ப விஜய் இதை இப்படி நடத்தினார் என்றால் நிச்சயமாக விஜயும் கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு நடந்தது விஜய்க்கும் நாளைக்கு நடக்கும். அதனால தமிழக மக்கள் மிக 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 புத்திசாலிகள். இப்ப போன ஆட்சியில் போட்டி இருந்தது சார். 4 பேர் முன்னாடி ரேஸ்ல இருந்தாங்க. இதுவா பத்திரப்பதிவு மூர்த்தி முன்னணியில் இருந்தாருங்கிறாங்க. இல்ல மது ஒழிப்பு மற்றும் மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிங்க. இல்ல இவரு தான் பொதுப்பணித்துறையில் இல்லாத காசா அந்த துரைமுருகன் கேட்க கொடுக்காம இவருக்கு கொடுத்தது எதுக்கு, இவர் தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் சில பேரையும் சொல்றாங்க. ரேஷன் கடையில் ஆரம்பிச்சு எல்லா ஊழலும் இருக்கு. சோ இது ஒரு ஆரம்பம். நீங்க சொன்ன ஆரம்பம்ங்கிறது மின்சாரத்துறை பத்தி பேசுறதால இப்ப அடுத்த வெள்ளை அறிக்கை இல்ல, நான் இதை முடிச்சிடுறேன். அது தனியாகவே பேச வேண்டி இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஆட்சி முதல் வழக்குன்னு சொன்னீங்க. இல்லை, இதற்கு முன்பாக KN நேரு வழக்கில் திரு உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதோட இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களும் இவரும் கோர்ட்ல சந்திப்பேன் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஐயா, திமுகவில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்துன்னு 3 வருஷம் தண்டனை பெற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக புலவர் கோவிந்தன் என்பவர் வழக்கில் தண்டனை பெற்று அவர் இறந்துட்டு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ஜெயில இருக்காங்க. சோ வழக்கை வேகமாக நடத்தினால் தண்டனை கிடைக்கும். கோசி மணி கும்பகோணத்தை சேர்ந்த அவருடைய மகன் முஸ்லிம் பயங்கரவாத கூட்டத்தோடு ஹவாலால பண்ணி 8 வருட ஜெயில உள்ள இருக்கார். கோசி மணி KM அன்பழகன் சொல்லிட்டு. சோ வழக்கு ஒழுங்கா நடந்தா தண்டனை கிடைக்குங்க. ஆனால் திமுக குடும்பத்துக்கு திராவிட மாடல் பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தால் நீங்கள் பரிசுத்தராக வாஷிங் மிஷின்ல வருவீங்க. அதனால் இதில் இந்த வழக்கு வேகமா நடக்கணும். என்னுடைய நம்பிக்கை நேத்துக்கு போட்டுள்ள பிரிவுகள் எல்லாமே மோசடி, இதெல்லாம் கண்டிப்பாக இடியுடைய பிரெடிகேட் அஃபென்ஸ் லிஸ்ட்ல இருப்பதால் அடுத்த வாரத்திற்குள் இடி வரலாம். 2023 திரு ஏவா வேலுவிற்கு ஐடி ரெய்டு வந்தப்ப 100 இடத்துக்கு மேல பண்ணியிருக்காங்க. அதுல அவர் கொங்கு பகுதியில் பல ஆயிரம் கோடி பினான்சிங் செய்கிறார். அதில் அவருடைய வலது கையாக இருந்த பெண்மணி தற்போது திமுக விலகி இருக்காங்க. எனவே சார், ஒரு காலேஜுக்கு பில்டிங் வேணும்னா ரஃப்லி 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வேணும். இவர் 6 காலேஜ் வச்சிருக்காரு, மெடிக்கல் காலேஜ் உட்பட. ஸோ அப்போ ஒரு 150 1.5 அப்படி நான் சொல்லலை, இதை நந்தகுமார்னு தனியார் பள்ளிகள் அசோசியேஷனே சொல்றார். அப்ப இதுக்கெல்லாம் மதிப்பு போட்டால் கண்டிப்பாக வரும். எனவே
உடனடியாக இடி தலையிட வேண்டும். திரு அமித்ஷா அவர்கள் போன வாரம் சொல்லிட்டார், என்னுடைய பார்வை மேற்கு வங்காளத்தில் இருந்தது, முடிக்கப்பட்டது, அடுத்து என் பார்வை தமிழ்நாடுன்னு இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக செய்யணும். விஜய் என்ன செய்வார் நான் போன மாசமே சொல்லியிருந்தேன், அவர் திமுகவின் அட்டாக்கை மாற்றுவதற்கு அந்த பக்கம் பாலை அடிக்க வேண்டும். அதை ஆரம்பித்து விட்டார். அடுத்த 4-5 நாட்களில், அடுத்த வாரத்துக்குள்ள அந்த 3 பேருடைய ஸ்டேயும் எதிர்த்து டிவிஎஸ்சி போகும். பொன்முடி, KKSSR அந்த தடைகளை மீறி அதை மீண்டும் பர்சிக்யூட் பண்ணணும்னு. இதை தவிர மீதும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நடக்கும், பார்ப்போம். மத்திய அரசு விடாது. நானும் இந்த ஸ்டேக்கள் 3 மாதம்னு ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு என்னுடைய சில வழக்கறிஞர் நண்பர்கள் மூலமாக முயற்சி கொண்டிருக்கிறேன். அடுத்தது வெள்ளை அறிக்கை, நிதிநிலை வெள்ளை அறிக்கையை நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்போ இபியோட வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு பக்கம் பார்த்துக்கிங்களா, அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டு, ஊழல், ஆட்கள் வேலை எடுக்கலை, டிரான்ஸ்ஃபார்மரில் அதிகப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாரு. திமுகவோட உண்மை முகம் வந்து வெளிக்கொண்டுட்டாரு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஆர்டிஐல போட்டாலே கிடைக்குங்க, இதுக்காக நீங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு போடணுமான்னு அவசியமே கிடையாது. கிரிட்டிசிசம் ஆகுது. உண்மையாமே இந்த வெள்ளை அறிக்கை இபிஐ ஒட்டி வந்ததை பத்தி முழு விவரம் என்ன? இல்ல, ஆர்டிஐ எல்லாம் போட வேண்டாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களில் 98% நெட்ல இருக்கிறது தான். எதையுமே நீங்க தேட வேண்டாம். ஒரு பட்ஜெட்லயும் அந்தந்த பத்தி விவரங்கள் இருந்திருக்கும். கடன் வாங்கினா கடன் எல்லாமே இருந்திருக்கும். ஒண்ணு கிளாசிஃபை பண்ணி கொஞ்சம் மொத்தமா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு 5-6 மணி நேரம் இன்டர்நெட்ல நான் தேட வேண்டிய வேலையை 5 நிமிஷத்துல எனக்கு படிக்கிற மாதிரி ஒரே டாக்குமெண்டா கொடுத்துருக்காங்க. இப்ப சார், வர்த்தகம்னா என்ன சார்? வியாபாரம்னா என்ன சார்? குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கணும், அதிக ரேட்டுக்கு விற்கணும், லாபம். அது எந்த கம்பெனி எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வர்த்தகம் செய்தால் வாங்குகிற விலை, விற்கிற விலை அதில் இடைப்பட்டது. இதுல சர்வீஸ் ஓரியன்டட் அப்படின்னா குறைஞ்ச லாபத்துல கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு பொருளை 10 ரூபா பொருளை சரவணா ஸ்டோர்ஸ்ல போனா அவங்களுக்கு 10 பைசா ப்ராஃபிட் இருந்தா போதும். அதே வேற ரேமண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு மீட்டர் துணி எடுத்தால் அவங்களுக்கு 10 ரூபா மீட்டருக்கு வரும். ஸோ அவங்க எனக்கு ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சர்வீஸ் பண்ணால் போதுங்கிறாங்க, இவங்க 100 பேருக்கு விற்கணுங்கிறாங்க. மெத்தடாலஜி தான் வேற. ஆனால் இது முழுக்க சோசியல் ஓரியன்டட்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஒரு அறிக்கை, அதாவது 2021 அந்த ஆட்சி போகும்போது ஆண்டு சேல்ஸ், அதாவது இபி கரண்ட் பில்லு நம்மெல்லாம் கட்டுற தொகை, வீடுகள், விவசாயம், மற்ற எல்லாரும் சேர்ந்து கமர்ஷியல் பில்டிங், தொழிற்சாலைகள், ஹை டென்ஷன் எல்லாம் சேர்த்து 60,000 கோடி வந்துச்சு. 2022 அது 1,20,000 கிட்ட போயிருக்கு. அப்ப ரேட்டு டபுள் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஒரு 10% இருக்கலாம் புது யூசர். ஆனால் நமக்கு போட்ட இபி பில்லு டபுள் ஆயிருக்கு. ஆனால் திருப்பி நஷ்டம். என்ன? வாங்கும் பொருள் விலை ஏறுகிறது. இப்ப கரண்ட்டை நமக்கு விற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கரண்ட்ல 3 பிரிவாக போகிறது. ஒன்னு தமிழக அரசுக்கு சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்றது. ஒன்று கரியை வச்சு அனல் மின் நிலையம், நீரை விற்று நீர்மின் நிலையம். நீர்மின் நிலையங்கள் 3 மாசத்துக்கு மேல தராது. பெரும்பாலும் அனல் மின் நிலையம் அலை வரும்பொழுது மட்டும்தான் இது ஓடும், டர்பைன் ஓடும். ஸோ அதனால தண்ணி ஃபுல்லா இருந்து நீங்க வெளியில விடலன்னாலும் நடத்த முடியாது. ஸோ மேட்டூர்ல இருந்து வெளியில விட்டா மேட்டூர் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும். ஸோ மற்ற நேரத்தில் ஒர்க் பண்ண முடியாது. இதே போல மற்றவைகள் குந்தா அது மாதிரி 1-2 தவிர இதுல மாத்திரம் வால்பாறையில மாத்திரம் அட்டகட்டியில் இருக்கிறது ரிவர்ஸ்ல போய் மேலே போற மாதிரி ஒன்று இருக்கு. அப்பதான் அது கேரளாவுக்கு போகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணப்பட்டது. அதை தவிர மீதி எல்லாம் ஹையாக மழை இருக்கிற ஒரு 3-4 மாசம் தான் ஒர்க் பண்ணும். ஸோ தமிழ்நாடு சொந்த ப்ரொடக்ஷன் ஒரு 35%, மத்திய தொகுப்பிலிருந்து 38%, மீதி தனியார்கிட்ட வாங்குறாங்க. சரியா? இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க வாங்குற விலை இன்னைக்கு ஒரு காலத்தில் நிலக்கரியில பண்ணா 4,4 ரூபாய், விண்மில்ல பண்ணா 7 ரூபாய், கிட்டத்தட்ட சோலார் ஆரம்ப காலகட்டத்தில் 15 இருந்து 10 கிட்ட இன்னைக்கு 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. 2 ரூபாய் 40 பைசா கிட்ட ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் நீங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நேத்தைக்கு சொல்யூஷனாக திரு நிர்மல்குமாரும் அதையே சொல்கிறார், இவரும் ஆமான்னு சொல்லி அதுக்கு மாற்றியும் சொல்கிறார். செந்தில் பாலாஜி கொடுத்த பதில். இப்ப 2 உதாரணத்தை கொடுத்துடுறேங்க. அதானி சோலார் நிறுவனம் 642 மெகாவாட்டை போடுறாங்க. தமிழக டான்ஜெட்கோ
25 வருடத்திற்கு 7 ரூபா 1 பைசாக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2015 இருந்து 2040 வரைக்கும் 7 ரூபாய்க்கு வாங்க போறாங்க. 5 வருஷத்துக்கு போட்டுட்டு அதன் பிறகு மார்க்கெட் விலைன்னு போட்டா இன்னைக்கு 2 ரூபா 40 பைசாக்கு வந்திருக்கும். இப்ப 7 ரூபாய்க்கு வாங்கணும். அடுத்தது இப்ப அனல் மின் நிலையம் போன்றவைகள்னு வச்சுக்கோங்க. அவங்க 600 மெகாவாட் பவர் பிளான்ட் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு பிக்சட் காஸ்ட்ங்கிறாங்க, இன்னொன்னு வேரியபிள் காஸ்ட்ங்கிறாங்க. பிக்சட் காஸ்ட்னு சொன்னால் அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு உள்ள அத்தனை செலவுகள், அதை 15 வருஷத்துல லாபத்தோடு அவர்கள் திருப்பி எடுக்கிறதுக்குன்னு ஒரு காஸ்ட் போடுறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் நிலக்கரியோ நாப்தாவோ என்ன காஸ்டோ அதை வச்சு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நீங்க 600 மெகாவாட் இன்ஸ்டிடியூஷன் 400 கொடுத்தாலும் அந்த பிக்சட் காஸ்ட் 600 அவனுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வருது. நீங்க உங்களுக்கு தேவையில்லைன்னாலும் சரி, உங்களுக்கு மற்றது சோர்ஸ்ல இருந்து வந்துருச்சு, எனக்கு 400 மாத்திரம் கொடுத்தா போதும் அப்படின்னு 400 வாங்கிட்டு இந்த 600க்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் ஒரு சின்ன விஷயங்க, உங்களுக்கு தெரியுமா ஒரு கம்பெனி அப்பல்லோ குரூப்னு தெரியுமா? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் குழுமம்னு, அந்த குழுமத்துக்கு பிபிஎன் பவர் பிளான்ட்னு ஒன்று நாப்தா பேஸ்டு பிளான்ட் 1995 நாகப்பட்டினம் பத்துல போடுறாங்க. அந்த பிளான்ட்டுக்கு 20 வருஷ கான்ட்ராக்ட் 2016 முடிஞ்சாச்சு. ஆனா டெர்மினேஷன் லெட்டர் டயத்துல கொடுக்கலன்னு ஒரு யூனிட் பவர் வாங்காம 453 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஹைகோர்ட்டுக்கு போய் தோத்திருந்தா கூட சுப்ரீம் கோர்ட்ல போயிருந்தால் இதுல ஜெயிச்சிருக்கலாம். 483 கோடி ஏன் துட்டு வந்துட்டுங்களாங்க. இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா தமிழ்நாட்டின் அதானி யாருங்க? நம்ம கலாநிதி மாறனா சன் குழுமம். அவங்க ஒரு இது வச்சிருக்காங்களே சார், என்ன சேனல் சார் இது? அவங்க ஒரு கிரிக்கெட் டீம் சன்ரைசர்ஸ் இவங்க நிதி குழுமம் சன் குழுமம், தமிழ்ல எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த ஹைதராபாத்தில் ஏற்கனவே இருந்த டீம் டெக்கன் கிரானிக்கல் உடைய பத்திரிகை குழுமம் வச்சிருந்த டெக்கன் சார்ஜஸ், அவங்க முறையாக ஃபீஸ் கட்டல அப்படின்னு ஒரு வருஷம் டெர்மினேட் பண்ணப்ப எனக்கு டெர்மினேஷன் லேட்டா கொடுத்தீங்க, 6000 கோடி கொடுக்கணும்னு ஹைகோர்ட்ல வெற்றி பெற்ற வழக்கை இந்தியன் கிரிக்கெட் போய் சுப்ரீம் கோர்ட்ல அதை தள்ளுபடி செஞ்சாங்க. சார் இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் டீமோட விலை என்னன்னு தெரியுமா? சமீபத்தில் 12,000 கோடிக்கு போச்சு. நம்ம தமிழகத்தின் அதானி ஸ்டாலினின் மிக நெருக்கமான உறவினர் தமிழ்நாட்டில் ஒரு டெக்கன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை தாண்டி லண்டன்ல வேற டீம் வாங்கி இருக்கிறார். வாழ்க நீ எம்மான் தமிழகத்தின் அதானி கலாநிதியை. ஸோ இப்ப நீங்க கேட்ட விஷயத்துல இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இப்ப 8 ரூபா சராசரி பிரைஸ்ங்கிறாங்க. சோலாரும் விண்மில்லும் தமிழ்நாட்டில் 45,000 மெகாவாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சார். நம்ம தமிழ்நாட்டுடைய பீக் டிமாண்ட் 21,000 தான், சராசரி டிமாண்ட் 14,000 தான். இந்த பீக் டிமாண்டுங்கிறது சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும், 5ல இருந்தே வச்சுக்கோங்க. எல்லா வீட்லயும் ஃபேனு லைட்டு ஏசிகளை போடும். சம்மர்ல மார்ச் எண்ட் அல்லது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் தான். மீதி காலத்துல இது குறையும். இப்பயும் கூட மழை பெய்கிற ஊர்ல ஏசி போட மாட்டாங்க, ஃபேன் குறைவா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் சம்மர் ரெயின்ஸ் இல்லாததுனால இது ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு பலகாட் ஷார்ட்கட். ஆனா இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸை இந்த நான் சொன்னேனே இந்த அதானி குடும்பத்தோடு 2000 அதை போட்டப்ப டான்ஜெட்கோ சேர்மனாக இருந்தது திரு சாய்குமார் ஐஏஎஸ். தற்போது அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவர் 2 மாதத்தில் ஓய்வு பெற இருக்கிறார். விஜய் ஆட்சி அவருக்கு இன்னும் 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கு. இப்ப அதுல தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு வருடமும் சில 100 கோடிகள் வரும். அதே போல ஒரு விண்மில் தருதுன்னு வச்சுக்கோங்க கரண்ட்டை, அவங்க கொடுக்கிற தேதி அன்னைக்கு பீக் டிமாண்ட் இல்லை, நீங்க வெளியிலேயே பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க, அன்னைக்கு ரேட்ல அன்னைக்கு போடணும். ஆனா மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை போட்டு பீக் டிமாண்ட் பீரியட் ரேட்டை மொத்த பீரியடுக்கும் போடுறாங்க. ஒரு சில கோடிகள் ஒரு மாசமும் விண்மில் கம்பெனிகள் எடுக்குதுன்னு இதெல்லாம் இடதுசாரிகள் கொடுக்கும் கணக்குகள். ஏன்னா நான் ஒன்னையும் நான் பார்க்க முடியாது. சோ அந்த யூனியன் வழக்கும் போட்டிருக்கார்கள். இதற்கு முன்னாள் தலைவராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது புகாரும் கொடுத்திருக்கிறார். எஸ்இஆர்சிலையும் கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் எனர்ஜி ரீகமிஷன் கொடுத்திருக்காங்க, டிவிஎஸ்சிலையும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வழக்கெல்லாம் எடுக்காம இது முழுக்க சார் போன ஆட்சியின் ஃபெயில்யூரே ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னதை நம்பிக்கொண்டு இப்ப பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இதுலதான் விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க, எவ்வளவுக்கு விற்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2.45 கோடி வீட்டு கனெக்ஷன் இருக்கு. இதுல ஒரு 60 லட்சம் பேர் 100 யூனிட்டுக்குள்ளதான். மீதி இப்ப 200 யூனிட் 2 மாசத்துக்கு வருது. இன்னொரு 75 லட்சம், மீதி எல்லாம் ஜாஸ்தி. என் வீட்டுக்கு
நான் 2021 திமுக ஆட்சிக்கு முன்னால் சராசரி 750 ரூபாய் 8 மாதங்களும் 2 மாத பில்லு 2500 ரூபா வரும் ஏசி போடுற மாதம். இப்பொழுது சாதா வருஷத்துக்கு 6 பில்லு 2 மாசத்துக்கு இப்ப 4 முறை பில்லு 3250 ரூபாயும் 2 ஏசி போடும் மாதங்கள் 9ல இருந்து 12000 ரூபாய் வருது. 3000 ரூபாய் இங்க இருக்கு, 12000 ரூபாய் இருக்கு, 750. இப்ப திருப்பி 200 யூனிட் ஆக்கின பிறகு ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்கிற. பட் நேத்திக்கு அமைச்சர் இல்லைங்கிற. அடுத்ததாக நீங்க சொன்னபடி டிரான்ஸ்ஃபார்மர்கள், மின்மாற்றிகள் இதெல்லாம் குறைவா இருக்குன்னு சொல்றாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, 1.25 லட்சம் கோடிக்கு இது இபியுடைய டிரான்சாக்ஷன்ல இந்த வருஷா பர்ச்சேஸ் 12,000 கோடி கூட வராது, 10%. அதுல ஊழல்னா 1200 கோடி தான். ஆனால் இந்த பவர் பர்ச்சேஸ்ல இவர்கள் செய்யும் ஊழலின் மதிப்பு ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி இருக்கும். சில வருடங்கள் முன்பாக இவருடைய பேட்டி பாருங்க, பிபிஎஸ் வில் மேக் மோர் தென் 1 lakh crore லாஸ் ஜெயராமன் சில வருடங்கள் முன்னாடி சொல்லியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த பிக்சட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்டை நீங்கள் இந்தியா ஃபுல்லா வெரிஃபை பண்ணணும். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை பத்தி கேட்டா தமிழ்நாடோட இது வேற, இதோட இது வேற, அப்படி இப்படின்னு. இது உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு சொன்னா, நான் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சின்ன ஹோட்டல். அப்ப என் பக்கத்துல ஒருத்தர் வந்து தோசை வேணும், நான் தோசைன்னா வந்துச்சு. அவர் தோசைன்னு சொல்ல, எனக்கு தோசை ஸ்பெஷலா இருக்கணும், முருகலா இருக்கணும், மெத்துன்னு இருக்கக்கூடாது, ஆனா கருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொன்னார். அவர் போய் அங்க போய் பக்கத்துல போய் ஒரு சாதா அப்படின்னார். அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கேவிஏன்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான், அதுக்குள்ள சின்ன பெயர் மாற்றங்கள். அதிலும் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வழக்கை இவர் கொடுத்தப்புறம் மாத்தினார் என்றெல்லாம் ஆதாரங்களோடு இவர் வச்சிருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 65,000 பேர் வேகன்சிங்கிறது தேவையில்லை. பட் எவ்வளவு தேவையோ அதை செய்யணும். ஒரு காலத்தில் என் மாமனார் எஸ்சியாக சூப்பரண்ட் இன்ஜினியராக இருந்து திருவல்லிக்கேணியிலிருந்து மெப்ஸு கிட்ட இருக்கிற சப்ஸ்டேஷனுக்கு சைக்கிளில் போனார். இன்னைக்கு காலங்கள் மாறி இருக்கு, வேகமாக இது பண்ண முடியும். அதுல சில தனியார் மயமாக்கலும் தேவைதான். ஆனால் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க எத்தனை ரேட்டுக்கு வாங்குறீங்க? இன்னைக்கு சராசரி 3 ரூபாயில இருந்து 5 ரூபாய்க்கு வாங்க முடியும். 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு 7 ரூபாய்க்கு வித்தா இப்படித்தான் வரும். ஸோ பவர் பர்ச்சேஸை பற்றி சரியாக இதுல எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆட்கள் இதுல வந்து நேத்தைக்கு 400 பேருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் இதெல்லாம் போன வருஷத்துல பண்ணாம இந்த 40 நாள்ல பண்ண முடியாது. ஆனால் அதுல ஊழல் நடந்தோம். நாங்க டெண்டர் தான் போட்டோம். நீங்க டெண்டர் எப்படி போடுவீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அதை நீங்க டெண்டர் நடத்திய விதத்தை, நீங்கள் கொடுத்த ஆதாரத்தை படித்த ஹைகோர்ட் வழக்கறிஞர் நீதிபதி தான் சிபிஐக்கு அனுப்பிச்சிருக்கார். இது முறையாக நடந்தால் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் இதில் அமைச்சரை தாண்டி கீழே இருந்த அதிகாரிகள், மெயின்லி ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர்நிலை சீஃப் இன்ஜினியர்ஸ், இவர்கள் இந்த பவர் பர்ச்சேஸ்ல மிகப்பெரிய காலைல எதிரான கேள்வியா வச்சுக்கிறேன். அமைச்சர் சொல்றாரு, ஏன்ட்டே நேரா வந்து சொல்லியிருக்காங்க பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன்ட்டி நேரா வந்து சொல்லியிருக்கிறேங்கிறது அமைச்சர் வந்து சொல்றாரு. அப்படிங்கிறப்ப ஆனா வழக்கு போடல, எதுலையுமே வழக்கு போடாம. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி அரசியல் விமர்சகராக இருந்தா சொல்லலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சேலத்துல இருக்காருங்க, என்னோட படிச்சவர், பாலிடெக்னிக் ஃப்ரெண்டு. அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேலத்துல வித்தார். 2019 வித்துட்டேன் கிருஷ்ணன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். திருப்பி 23 கிருஷ்ணன் அதுல அந்த வில்லங்கம் ஒண்ணு இருக்கு, ஹவுசிங் போர்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் கம்மி ரேட்டுக்கு வித்தேன், அவர் வாங்கல. இப்ப அதை வில்லங்கம் உடைக்கிறதுக்கு ஆர்டிஏ ஈட்டியே ஏதாவது போட்டு அந்த எடுக்கலங்கிறதுக்கு நான் என்ஓசி வேணும்னாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டேன். நீ தான் பேசுறிய சேனல்ல எல்லாம், ஏன்பா விற்கலன்னு கேட்டேன். அந்த நான் வாங்கின ஆளு இபியில கான்ட்ராக்டரா இருந்தாரு. அதிமுக ஆட்சி அப்ப 40% லீக்கேஜ் இருந்துச்சு. திமுக வந்த பிறகு 52% ஆகி கையில நிக்கல. ஸோ செந்தில் பாலாஜி வந்த பிறகு 52% வரைக்கும் லீக் ஆச்சுன்னு சொன்னார். ஸோ எந்த ஆட்சி மாறினாலும் இவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது விஜய் நம்பிக்கை கொடுக்கிறார். ஆனால் இது மிக நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையோ, இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி இந்துல அரை பக்கத்துக்கு ஒரு கட்டுரை, நம்மளை விட சிறப்பான ஒரு வெள்ளை அறிக்கை கேரளால கொடுத்தாங்க. ஆனா பட்ஜெட்ல அதற்கு சொல்யூஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ வெள்ளை அறிக்கைகளால் பயன் இல்லை, என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்கிறதான் பயன். நேற்றைக்கு கொடுத்ததுல அவர் வேலைக்கு ஆள் சேர்க்கறத பத்தியும் மட்டுமே தான் புதுசுங்கிறார். அது கூட போன தடவை போட்ட பிளான் தான் இருக்க முடியும். மற்றபடி சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்மர் மாத்தமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்வார்கள். பட் இப்ப கேன்சல் பண்ண டெண்டர்கள் வேகமாக செய்யணும், டிரான்ஸ்பரண்டாக செய்யணும். பட்
ஒரு நல்ல துவக்கம், பட் நம்பிக்கை தரல. என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லா இந்த பிபிஎன் லிமிடெடுடைய இதை எடுத்து மக்களுக்கு விளக்கணும். தேவை என்றால் வழக்கு போட்டு அந்த 453 கோடியை திருப்பி வாங்கணும். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட காட்டணும்னா காட்டுறேன். ஸோ இந்த விஷயங்கள் போகணும். பவர் பர்ச்சேஸை ஒண்ணுமே இல்லை சார், இந்த பேனாவை நான் இங்கே வாங்கினா 5 ரூபா, இதையே நான் மொத்தமாக வாங்குறேன்னா 4 ரூபாய்க்கு வாங்க முடியும். இன்னும் பாரிஸில் போய் போட்டால் 3.25 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். மாம்பழத்தில் நீங்கள் கீழே கடையிலேயே அரை கிலோ 20 ரூபா, 1 கிலோ 30 ரூபா, 2.5 கிலோ 75 ரூபாய், நம்ம 60 ரூபாய்க்கு தருவாங்க. ஸோ இவங்க மொத்தமாக வாங்குறப்ப குறைச்சி வாங்காமல் இன்னும் ஹை எண்ட் கன்சியூமருக்கு ஜாஸ்தி ரேட்டு, மற்ற கீழே இருக்கிறவனுக்கு சீப்புங்கிறாங்க. தயவு செய்து 200 ஒரு வீட்டில் 3 டியூப் லைட், 3 ஃபேன், 12 மணி நேரம், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு போட்டால் 150 யூனிட் கூட ஆகாது. சரியா? 200 யூனிட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு எந்த ஃப்ரீயும் கொடுக்காம செஞ்சு, இன்க்ளூடிங் ரேஷன் உட்பட உரிமை தொகைகளை நிறுத்திட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் மீட்டர் ஒழுங்காக வேலை செய்யணும். அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கிறது. புது மீட்டர், டிஜிட்டல் மீட்டரையும் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ நேற்றைய வெள்ளை அறிக்கை ஒரு தொடக்கம், பட் அதில் முக்கியமான பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அதில் வர, ஏன்னா செலவுகளில் 90% பவர் வாங்குறது தான். வரவுகள் வரவுகள் நம்ம கட்டுறது, செலவுகள் பவர் 90% பவர் பர்ச்சேஸ், மிச்சம் 10% தான் மின்தாங்கிகள், மின்மாற்றிகள், சப்ஸ்டேஷன்ஸ். எனவே 90%ல நீங்க என்ன குறைக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கு? கடந்த சில வருடங்களில் பல ஆயிரம் கோடி அதில் தவறு நடந்ததாக, தவறுன்னு தான் நான் சொல்றேன், முறைகேடுகள் நடந்ததாக பலர் கூறுகின்றார்கள். அவர்கள் கொடுத்த மற்ற வழக்குகள் நம்பகத்தன்மை உடையதாக உள்ளதால் அதை பற்றிய ஒரு தனி அறிக்கை ஃபோரன்சிக் ஆடிட் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அப்போதுதான் நடக்கும். இல்லைன்னா இவங்க திரு தங்கம் தென்னர் சொன்னார், நாங்க 5 லட்சம் கோடி வாங்கினோம், நீங்க அடுத்த 5 வருஷம் நாங்க எங்க மெத்தட்ல போனா 10 லட்சம் கோடி ஆகும்னார். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கீழே நீ வாங்குறியா, நான் பார்த்துடுறேன்னு சொன்னார். அந்த நிலைமைக்கு போகாம இருக்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸை, பிபிஏஸை ஒழுங்கா போடணும். ஏற்கனவே போட்டவை ரீஷெடியூல் பண்ணணும். 2040 வரைக்கும் எதுக்கு 7 ரூபாய்க்கு அதானி கிட்ட வாங்கணும்? அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்து கான்ட்ராக்டுகளை முடித்ததாக அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கு ஒரு லஞ்சம், அதற்கு ஒரு செட்டில்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணலன்னு சொல்லலை. அதில் தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட எதிர்கட்சி மாநிலங்கள் தான் அதிகமாக இருந்தது. எனவே இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தான் இபியுடைய லாஸுக்கு அடிப்படை காரணம். அதை பற்றி ஒரு லைன் கூட இல்லை. ஒன்று எக்ஸ்சேஞ்சில் இந்த ஷார்ட் டைமில் இருக்கிறத பற்றி சொல்கிறார். அது நீங்கள் புக் பண்ணிவிட்டு லாங் டைம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த அளவு தேவையில்லைன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே தயவு செய்து அமைச்சர் தன்னுடைய கீழுள்ள அதிகாரிகள், அதுவும் டாக்டர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப நேர்மைக்கு பெயர் பெற்றவர், ஆனால் அவரும் சரியாக வழிநடத்தவில்லையோ என்ற பயம் வருகிறது. அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த துறை பணியில பணியாற்றி இருக்கிறார். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. பட் இது ஒரு தொடக்கம்.